இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுகமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலைகளும் நம்மை தீமையாய் அணுக விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு பெரிய சேனை அவருடைய கரத்தில் உண்டு. காரணம், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். 1 Kings chapter 17 verse number 22, 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். And the Lord listened to the voice of Elijah, and the life of the child came into him again, and he revived. ஆண்டவர் தீர்க்கதரிசி எலியாவை பல படிகளிலே தேவன் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்து ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். கேரித்தில் கர்த்தர் ஒளிந்திருக்க சொன்னார். அங்கே காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் தண்ணீரும் கொண்டு வந்தது, போஷித்தார். பிற்பாடு சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அங்கே தங்கி இருக்க சொன்னார். அங்கே தங்கியிருக்க வைத்து பராமரிப்பதற்கு ஒரு விதவையை கர்த்தர் கட்டளையிட்டார். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊர் எது? அது ஏசபேலுடைய ஊர். அகைன்ஸ்டா எழுப்பின ஆட்களுக்கு மத்தியிலேயே கர்த்தர் அங்கே தங்கியிருக்க வைத்தார். கேரியத்திலேயாவது ஒளிந்திருக்க சொன்னார். ஆனால் ஆமீன் ஸ்தோத்திரம், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊரிலே கர்த்தர் தங்கியிருக்க வைத்தார். நமக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்மை நடத்துவதையும், தேவன் நம்மோடு கூட இருப்பதையும், தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற செயல்களையும் கர்த்தர் மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக அறிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகளை இந்த வருஷத்தில் உண்டாக்கி கொடுக்குறான் ஆண்டவர். நமக்கு அகைன்ஸ்டாக நம்ம வாழக்கூடாது, நம்ம உயரக்கூடாது, நம்ம மேன்மை அடையக்கூடாது, நம்ம சக்சீட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை வச்சு தேவன் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை அவர்கள் காணக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் தேவன் நம்மை நடத்துவாராக. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபித்து காண்பிப்பார். சரி, 16, 17 வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊரிலே இவர் வரும்போது இந்த விதவைக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். பஞ்ச காலங்களிலே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக இவள் நன்மை பெற்றிருக்கிறாள், இவள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாள். சாக போனவளை கர்த்தர் உயிர் கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து பஞ்ச காலம் முடியும் மட்டும் தேவன் அவளை போஷித்து நடத்தினார். இப்போ இவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவளுடைய குமாரன் சாக போகிறார். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா? என்னிடத்தில் வந்து நன்மை பெற்றவள், ஆசீர்வாதங்களை பெற்றவள், பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் எலியாவுடைய கைகளினாலே ஆமீன் ஸ்தோத்திரம் சகாயம் பெற்றவள். இன்றைக்கு அவருக்கு விரோதமாகவே வார்த்தைகளை பேசுகிறாள், அவருக்கு விரோதமாகவே கேட்கிறாள். என்னை சாகிறதுக்கா, என் பிள்ளையை சாக கொடுக்கறதுக்கா நீர் வந்தீர்? ஏன் இங்கே வந்தீர் என்று கேட்கிறார். எலியா தீர்க்கதரிசி உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஜெபித்து தேவன் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அந்த பிள்ளை திரும்பி வர பண்ணும் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமாவை அவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும். அப்போஸ்தலர்களில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஐத்திகு என்னும் வாலிபன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அவன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தான். அவன் மரித்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அவன் உயிருள்ளவனாய் காணப்பட்டான். வெளியே போன உயிர் மீண்டும் அந்த ஐத்திகுக்குள்ளே வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். வெளியே போன உயிர் திரும்ப மீண்டும் உள்ளே வந்தது. அதே போல் இங்கே எலியா இந்த பிள்ளையின் மேலே 3 முறை விழுந்து ஜெபிக்கிறான். வெளியே போன உயிர் மீண்டும் உள்ளே வந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் அங்கே நிரூபித்து காண்பித்தார். நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நமக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம், நன்மை பெற்றவர்கள் நமக்கு தீமை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தர் நிரூபித்து காண்பித்து கொண்டே இருப்பார். ஓடாதீங்க, எங்கேயுமே ஓடாதீங்க. முதல்ல பதறி உங்கள் காரியத்தை நீங்களே இழந்து விடாதீங்க. நீங்கள் பதறி ஓடுறதுனால எந்த காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட போகிறது கிடையாது. கர்த்தர் கேரியத்தில் ஒளிந்திருக்க சொன்னால் ஒளிந்திருங்க. அங்கே கர்த்தர் நடத்துவதற்கு ஒரு காகத்தை வைத்திருப்பார்.
அங்கே அப்பமும் இறைச்சியும் தண்ணீரும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். கர்த்தர் சாரிபாத்துக்கு அடுத்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊரில் கர்த்தர் தங்கி இருக்க சொன்னால் அங்கே தங்கி இருங்கள். இது எனக்கு இது சரியான இடம் இல்லையே, இந்த இடத்துல நான் இருந்தால் ஏசபேல் என்னை கொண்டு விடுவாளே, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கர்த்தர் தானே சொன்னார். கர்த்தர் சொன்னால் அந்த காரியத்தை செய்யுங்க. தேவன் சொன்னால் அந்த காரியத்தை எடுத்து செய்யுங்க. இல்லை, இந்த இடத்துல என்னால் வேலை செய்ய முடியாது, இவங்க கூட என்னால் வேலை செய்ய முடியாது, இவங்க கூட என்னால் இருக்க முடியாது, இவங்களோட என்னால் இணைஞ்சு பயணிக்க முடியாது, இவங்க எப்போதுமே எனக்கு அகைன்ஸ்டாக, அவங்க எப்போதும் அகைன்ஸ்டாக செய்கிற ஆட்களாகவே இருந்துட்டு போகட்டும். உங்களுக்கு சார்பாக இருந்து கூட இருந்து காரியம் செய்கிற கர்த்தர் ஒருவர் உங்கள் கூட இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு சார்பாக இருக்கிற தேவன் ஒருவர் உங்கள் கூட இருக்கிறார் இல்லையா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறா. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சும்மாவா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? இல்லை, அந்த விசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. அப்படி என்றால் நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அந்த இடத்துல நிரூபித்து காண்பிப்பார். தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பார். அது கேரித்தா இருக்கலாம், அது சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தா இருக்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். அது ஆமேன் ஸ்தோத்திரம் நெகட்டிவான சூழ்நிலைகளிலே நம்ம போகக்கூடிய நிலைமையாக கூட இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எலியாவே கர்த்தரும் கூட இருக்கிறார், தேவனும் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்து கொண்டே இருப்பார். நிரூபித்து காண்பித்து கொண்டே இருப்பார். வெளியில் போன எல்லாம் திரும்ப வரும், நம்மை விட்டு இழந்த எல்லாம் திரும்ப வரும். அதன் மூலமாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை, வெளியே போன ஜீவன் உள்ள வந்தபோது ஐயோ கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார், இந்த தீர்க்கதரிசியோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது போல ஆமென் ஸ்தோத்திரம். இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஜெபங்களை கேட்குற ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்குற ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக இருங்க. கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. கர்த்தர் சொன்ன இடத்த, கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன் நம்ம கூட இருந்து அவருடைய செயல்களை நிச்சயமாக கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். தேவனே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலைகளிலே எங்களுக்கு நன்மை, எங்கள் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் எங்களை தீமையாய் பேசியிருக்கிறார்கள், ஆனால் அதன் மத்தியில் கூட கர்த்தர் நீர் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் தீமை பேசுகிற நாவுகளுக்கு முன்பதாக தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பிப்பீராக, நிரூபித்து காண்பிப்பீராக, நிரூபித்து காண்பிப்பீராக. எங்கள் நாவில் சொல் பெறவாததற்கு முன்பதாகவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் நாவில் சொல் பெறவாததற்கு முன்பதாகவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் சில நெகட்டிவான வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது, ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நீர் யார் என்பதை கர்த்தர் எங்களுக்கு நிரூபித்து காண்பித்தரலும். கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் போய்கொண்டிருக்க பாதைகள் எல்லாம் உமக்கு தெரியும். இதன் மத்தியில் கர்த்தர் நிற்கிறிய செய்கிறீர் என்பதை குறிப்பாய் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளை தாங்கட்டும், ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. யாரும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, பேசிட்டு போட்டோம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். நம்முடைய நாவில் சொல் பெறுவதற்கு முன்பே கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் எல்லாமே. எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் டெஸ்டினேஷன் என்னவோ அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இடைப்பட்ட இடங்களில் வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளிலேயும் உங்கள் கண்கள் போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். God bless you.